வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இங்கெல்லாம் ஆனால் மாடு மேய்ச்சிடக்கூடாது, ஆடு மேய்ச்சிடக்கூடாது, மேய்க்காத வராத எழுதி வச்சுக்கடா. எதாவது ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் இழிவு, வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்யற தொழில் இல்லை, வேலை இல்லைன்னு சொன்ன முறை குயிடாம பரம்பரை குயிடா. நம்ம வந்தவரை அரசு பணியாக்கும் போது இவனுக்கு சோறும் கொடுக்கூடாது, பாலும் கொடுக்கூடாது, நீரும் கொடுக்கூடாது, தயிரும் கொடுக்கூடாது, வேலையும் கொடுக்கூடாது. எழுதி வச்சிடுங்க. எவனாவது மாடு மேய்க்கிறத ஆடு மேய்க்கிறத விவசாயம் பண்றது எவனாவது கேவலமா சொன்னான்னு வச்சுக்கலாம், அவனை நேர பிடிச்சி அங்கிட்ட கொண்டு வந்துரு. நம்ம ஆட்சி அமைச்சோன்னா அவனை கட்டி போட்டுருணும். அவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, வேலை கொடுக்கக்கூடாது, சோறு கொடுக்கக்கூடாது, ஒண்ணும் கொடுக்கக்கூடாது. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். நானும் ஒருத்தனை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் மட்டும் என் கண்ணில் சிக்கனா. உலகத்திலே இந்தியாவிலதான் அதிக பால் கொட்டப்படுது, அதிக நெய் எரிக்கப்படுது, அதிக மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு சொன்னவன் நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி நீங்களும் தேடுங்க. அப்படி யாராவது கிடைச்சாங்கன்னா அப்படி சொன்னவன் உலகத்திலே அதிக பால் கொட்டப்படுது, அதிக நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு சொன்ன மத்தியில அவனை கூப்பிட்டு நேர சீமான நட்டை கொண்டு விட்டுருங்க. பச்சை மட்டை ஏதோ உரிச்சு வச்சுக்காரமா அவரே வழங்கிடட்டும். யாருக்கு வழங்க போறாரு தெரியல. அது என்ன பேச்சு கேட்க, அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். 8 கோடி மக்கள் இருக்காங்க. டாக்டர் உருவாக்குறதுலோட பிரபாகர மகனின் கனவு நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதல்ல அவனுடைய கனவு. டாக்டர் உருவாக்குறது இல்லையா கனவு, நோயாளியே உருவாக்காம இருக்கிறது தான் கனவா. எப்படி கனவு பாருங்க. இதெல்லாம் ஒரு கனவா? இதான் உசு பேத்துறது. தமிழன் உசு பேத்துறது. அம்மான்னா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, முத்தமிழ்னா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நியமொழி. நோய் இல்லாத மக்களை உருவாக்க போறாங்க. நம்ம உங்ககிட்டதான் ஏகப்பட்ட நோய் உங்ககிட்ட தான் இருக்கு. தீவிரவாதியை பார்த்து அப்பங்கிறது, அடுத்த நாட்டுக்கு அந்நிய நுப்பாட்டினா காத்த நுப்பாட்டியான்னு கேட்க வேண்டியது, சமஸ்கிருதம் வடமொழிங்கிறது. ஹிந்திக்காரன் உள்ள வந்துட்டான் 1.5 கோடி பேர் உள்ள வந்துட்டான், நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்க தூண்டி விடுறது. இந்த மாதிரி நோய் உள்ளவன் எப்படி நோய் இல்லாத ஆரோக்கிய வாழ்க்கை தருவான்? இப்படி உசுப்பேத்தி நம்மள எங்கேயாவது கூட்டு போய் துப்பாக்கி முனையில கொண்டு நுப்பாட்டுவான். இந்த மாதிரியான தலைவனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அரசியல்னா என்னன்னு கேளுங்க பார்ப்போம். ஒண்ணும் வேண்டாம். நாம் தமிழர் கட்சியில நாம் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. சத்தியமா தெரியாது. காவல்துறை, நீதிமன்றங்கள், வழக்கறிஞர்கள் தேவைப்படாத காவல் நிலையம், வழக்கறிஞர், நீதிமன்றங்கள் இல்லாத குற்றமற்ற நாட்டை உருவாக்குறது தான் கொள்கையாம். அரசியல்னா என்னன்னு தெரியாது இவளுக்கு. கொள்கையை பத்தில காவல்துறை இருக்க கூடாதான், வழக்கறிஞர் இருக்க கூடாதான், நீதித்துறை இருக்க கூடாதான். இப்படி இருந்த பிறகு தீவிரவாதியை பார்த்து எதுக்கு அப்பன்னு சொன்னீங்க? தீவிரவாதியா பார்த்து அப்பன்னு சொன்ன பிறகு இப்படிப்பட்ட தலைவன் இதெல்லாம் செய்வாங்கிறிய? சத்தியமா செய்ய மாட்டான். நாம் தமிழர் கட்சிக்கு கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சி சீமானனுக்கு கேட்கிறேன். உலகத்திலே பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ பால் விவசாயத்துக்கு வந்தாச்சு. பால் விவசாயம் ஹிந்தி அந்நியமொழி, சமஸ்கிருதம் வடமொழின்னு சொல்லிட்டு தமிழ் மூத்த மொழின்னு சொல்லுவாரு. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கேட்கறது ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர வச்சவனுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும். சொல்ல முடியுமான்னு கேட்க. அப்படி சொல்லிட்டு உங்களால கட்சி நடத்திட முடியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. எதுக்கு ஆட்சி அதிகாரம்? தமிழன் பெயரிலே தமிழ் இல்லை, பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகிற்கு காட்டுவோம் என்ற முத்துக்குத்தன் காட்டுறதுக்குன்னா நீங்க காட்டுறீங்களா? பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறது, தமிழ்ல பெயர் வைக்கிறது இல்லையா? தமிழ்ல யாரும் பெயர் வைக்கிறது இல்லையா? 40 MP, 234 MLA தமிழ்ல பெயர் வச்சவங்களுக்கு தான் உங்க கட்சியில பதவி கொடுத்துருக்கீங்களா போட்டிடுறதுக்கு. பிறகு தமிழை பத்தி பேசுறீங்க. யாரு தமிழை பத்தி பேசுறது? தமிழ்னா என்னன்னு தெரியாது. சமஸ்கிருதம் அந்நியமொழி, ஹிந்தி அந்நியமொழி, தமிழ்ல பேர் வைக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவங்க தான் அரசு பணி வழங்கப்படும். அறிவிங்க. அதுக்கு ஒரு பார்க்கலாம். யாரும் தமிழில் பெயர் வைப்பதில்லை, தமிழில் பேசுவதில்லை. நம் மொழி புரியாதவன் நமக்கு இறைவனாக இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நம் வழி புரியாதவன் நமக்கு தலைவனாக இருக்க முடியாது. நமக்கு தான் அம்மான்னா என்னன்னு தெரியாத, பிறகு நீங்க எப்படி தலைவனா இருக்கிய? நமக்கு தான் மாணவினா என்னன்னு தெரியாது, கல்வினா என்னன்னு தெரியாது, இருமாப்புனா என்னன்னு தெரியாது, ஆனால்னா என்னன்னு தெரியாது, மாண்புமிகுன்னா என்னன்னு தெரியாது. பிறகு தமிழ்ல பேர் வைக்கணுங்கிறியா?
தமிழன் உசுப்பே தெரியல. இப்படி உசுப்பேத்தி தான் தமிழ் அழிஞ்சு போய் கிடக்கு, தமிழ் செத்து போய் கிடக்கு. இதுல இருந்து ஒவ்வொருத்தரும் விடுபடணும்னா நாம் தமிழர் கட்சிய நேசிக்காம இருந்தா மட்டும்தான் விடுபட முடியும். நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சுட்டு இங்க யாரும் தமிழ் வளர்க்கணும், யாரும் சந்தோஷமா இருந்துடணும், பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்மளோட தவறா போயிரும். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, நம்ம மாநிலம் சந்தோஷமா இருக்கணும்னா தமிழ் தேசியம் இருக்கக்கூடாது. அப்பந்தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும், தமிழும் வாழும். இல்லைன்னா இந்த மாதிரியான அரசியல்வாதிகள், பிரிவினைவாதிகள் நம்மள வாழ வைக்க மாட்டாங்க, வாழ வச்சிட முடியாது அவங்களால. தீவிரவாதியை போய் அப்பேன்னு சொன்ன பிறகு அவங்க கிட்ட என்ன காரணம் எதிர்பார்க்க முடியும் அவங்களால? சொல்லவே முடியாது. ஆனா தமிழ் உசுப்பேத்துவான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல பேர் வச்சவனுக்கு தான் அரசு பணி வழங்கப்படும்னு சொன்னாக்கினா சொல்ல மாட்டான். அதுவும் முருகேசன் கப்பேன் சுப்பேன் அப்பேன்ட்டு மட்டும்தான் வரும், வேற எங்கேயும் போக மாட்டான். நம்ம கிட்ட மட்டும்தான் வருது. மளிகை கடை, ரோட்டோரத்துல கடை வச்சிருக்காங்கன்னா அவங்கதான் தமிழ் வளர்க்கணும். இவையெல்லாம் வளர்க்க மாட்டாங்க. இவ ஆட்சி அதிகாரத்துக்கு வரவ தமிழை வணங்க மாட்டாவ, தமிழ் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்ய மாட்டாவ. கடவுள் எங்கே இருக்காவளோ அங்கதான் வணங்குவ. அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்துட்டு இவைய ஆட்சி அதிகாரத்துல இருந்து கையெழுத்து போடாவ. அதனால நம்ம இவங்களுக்கு வாக்கு அதிகாரம் செலுத்தி ஆட்சியில வீட உட்கார வைக்கணும், நம்மள பொண்ணு குவிப்பான். இதான் வேலை, வேற எந்த வழியும் கிடையாது. இதுதான் தமிழ் தேசியத்தோட வேலை. இதுதான் தமிழை வளர்க்கறது. உங்களை மாதிரி அரசியல்வாதி, அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க வளர்த்தா வளங்க, இல்லைன்னா பேசாம தமிழ்னு சொல்றதை நிப்பாட்டுங்க. இங்க மளிகை கடைக்காரன் பிச்சை எடுக்கிறவன் தான் தமிழை வளர்க்கணும் அப்படின்னாக்கினா அந்த தமிழ் எங்களுக்கு தேவை கிடையாது. தர்மத்தின் வலுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.